வேலாயுதம் அவர்கள் இரண்டு மகராசா மரத்து சாவலியா ஆவி வந்துட்டு பண்ணவடியே என்ன பண்றது கால மாங்கையும் தந்துடாத மூவருக்கும் சந்தோஷமாக திருமணம் நடந்து முடிக்கப்பட்டது. நீங்கள் மூவரும் 100 ஆண்டு காலம் வாழ வேண்டும். இருளும் மேலான தங்கைகளுக்கு திருமணம் முடித்து வைத்தது. ஆகையா இன்று முதல் இரவு சந்தோஷமாக இருக்க வேண்டும். அவர்களுக்கு பாலும் பிரியம் ஏற்பாடு அம்மா வயதான கிழவனை கட்டிக்கொண்டு அழாதீங்கம்மா, நீங்க அழாதீங்க, அடிக்கடி போடுறோம். அண்ணன் ಸ್ವಲ್ಪ ஜாக்கிரதையா பாத்துக்கடா. உன்னை விட்டு பிரிய மனமே இல்லடா கண்ணி வாட்டிப்பு. எவ்வளவு பெரிய வண்டியா இருந்தாலும் வாட்டிப்பு இல்லைன்னா அனைத்துக்கும் நீ இல்லைன்னா காத்து யாராவது அழகான குழந்தைகளுக்கு ஏதாவது சீர் செஞ்சு கொடுக்கணும்னு ஆசைங்க. முறுக்கு சுட்டு கொடுக்கலான்னு பார்த்தா இட்லி கொண்டாட எவ்வளவு தூக்கி இருவரை என்னால் இருக்க முடியாது. இதெல்லாம் மட்டும் சேர்த்தா சந்தோஷமாக இருக்கட்டும். சரக்கு வாயாத துட்டு தரணும்பா. சரக்கு வாயாத 3 கேஸ் துட்டு தரணும் கல்யாணத்துக்கு. இந்த வயதான கணவனை திருமணம் செய்து கொண்டு நீங்கள் என்ன சந்தோஷத்தை அடைய போகிறீர்கள் ஒன்றுமே புரியவில்லையே. இருந்தாலும் நமக்கு இன்று திருமணம், அதை நினைத்தாலே இனிக்கின்றது. ஒரு பெண்ணுக்கு திருமணம் என்பது ஒரு முறைதான். ஒரு நாள் திருநாள் அதில் வசந்தம் வருகின்ற ஒரு நாள்.
இருந்து பசி அடங்க தருவாய மருந்து. ஒரு நாள் திருநாள் அதில் வசந்தம் வருகின்ற ஒரு நாள். வாழ்வின் ஒரு நாள் திருநாள் அதில் வசந்தம் வருகின்ற ஒரு நாள். ஐயா, நாட்டு மக்கள் எல்லாம் ஏசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படியா? என்ன இது? என்ன நாட்டு மக்கள் என்ன பேசுகிறார்கள்? அன்பு தங்கை தேவகி ரோகிணியை இந்த வயதான கிழவனுக்கு கட்டி கொடுத்து விட்டார்களே, அப்படி என்று ஏசிக் கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ஆகையா, அழகான சிரித்த முகத்தில் உன் தங்கைகள் அது ஐயா இந்த உலகத்தையே நகர்வனம் ரதத்தை செலுத்தினால்தான் அண்ணன் ஒப்புதலுக்கு இணங்க கிழவனாக இருந்தால் அழகாக தங்கைகள் அமர்கள் அமர்கள் சந்தோஷமாக வாருங்களா, சந்தோஷமாக வாருங்கள். ஓடுது பாரதமே, ஓடுது பாரதமே, ஓடுது பாரதமே, ஓடுது பாரதமே, ஓடுது பாரதமே. ரதத்தை செலுத்திக் கொண்டிருக்கிறேன். ஏன் இப்பொழுது நிறுத்த சொல்கிற ரதத்தை? நீங்கள் ரதத்தை வேகமாய் கூட்டுவது எங்களுக்கு அச்சத்தை உண்டாக்குகின்றதுனா, அதனால் ரதத்தை மெதுவாக செலுத்தும் அண்ணா. அப்படியா? மெதுவாகவே செலுத்துகிறேன். சந்தோஷமாக சுற்றி பாருங்கள். வாருங்கள் 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 வாருங்கள். அண்ணா அண்ணா, ரதத்தை சற்று நேரம் நிறுத்துங்கள் அண்ணா. அண்ணா இங்க வாருங்கள் அண்ணா. அதோ பார்த்தீர்களா அண்ணா? அது பாருங்கள் அண்ணா, ஒரே ஒரு மாமரம், அதிலே ஒரே ஒரு கிளை, உயரமான மாமரம் இருக்கிறது. அந்த ஒரே ஒரு மாமரத்திலே ஒவ்வொரு கிளை, அந்த ஒரே ஒரு கிளையிலே ஒரே ஒரு இலை, அந்த இலையை ஒட்டி ஒரே ஒரு மாங்கனி தொங்கிக் கொண்டிருக்கின்றது அண்ணா. அதோ பாருங்கள் அண்ணா. ஆமாண்ணா அண்ணா, அந்த மாங்கனி பார்த்ததும் எனக்கு ஆசை வந்துருச்சுண்ணா. அதனால அதை பறிச்சு கொடுங்க, நான் சாப்பிடும் போல இருக்குண்ணா. தேவகி, அந்த மாங்கனி இப்போது எங்க இருக்கிறது? வெகு உயரத்தில் இருக்கிறது. அண்ணா, நான் எப்படி உன்னிடம் பறித்து தருவது? அண்ணா, தங்கை எதை கேட்டாலும் இதுவரைக்கும் நீங்கள் மறுவார்த்தை உரைத்ததே கிடையாது அண்ணா. எப்படி இருந்தாலும் அந்த மாங்கனி எனக்கு பறித்து கொடுங்களா. ஆமாண்ணா, கேட்கிற ஆசையாக எப்படியாவது வெகு உயரத்தில் இருக்கிற மாங்கனி எட்டி பறித்தாவது உங்களை நான் பறித்து தருகிறேன். அடே கம்சா, என்ன ஆணவம் இருந்தா 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பழுக்கின்ற இந்த மாங்கனி சிவனின் அம்சத்தில் அழகாக ஒரு மரமாக எழுந்து
அழகாக இந்த பழத்தை பறித்து இந்த கானகத்திலே இருந்து 12 ஆண்டுக்கு ஒரு முறை கண் விழித்து பார்க்கக்கூடிய இந்த பரிசுத்த மகாரிஷி எனக்கு சேர வேண்டிய இந்த மாங்கனியை தங்கை தேவகி கேட்டாள் என்பதற்காக எட்டாத மாங்கனியை நீ எட்டி பறித்ததால் உன் தங்கை வயிற்றில் பிறக்கும் 8வது குழந்தையால் உனக்கு கட்டாயம் மரணம் மரணம் மரணம். அதை புதைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டுதான் கேட்டேன். உயரத்தில் இருக்க மாங்கனி எதை கேட்டாய் நல்லடா அண்ணா. அத்தையா உயரத்தில் இருக்க மாங்கனி எட்டி பறித்ததால் உன் வயிற்றில் பிறகு 8வது குழந்தை எடுக்க மாட்டாமா? அண்ணா, நிச்சயம் அப்படி இருக்காது அண்ணா. நான் செலவாத்துக்கு எடுக்கல. அண்ணன் உலகத்தை விட்டு மறந்து விட வேண்டுமா? அண்ணா, இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விட வேண்டுமா? இந்த அண்ணன் இருக்க வேண்டுமா? ஏய் சொல்லுவதே இல்லையா சொல்கிறேன். அடி என்ன மம்மனே உனக்கு வாடாமல் வாடுகிறேன். பஞ்சகனே வாழ விடு நீ 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 வாடாமல் வாடுகிறேன் வாழவடி தேடுகிறேன் பஞ்சகனே வாழ விடு நீ நீ பஞ்சகனே வாழ விடு நீ அழகென்ற பொருள் வாங்க பலர் கூடுவார் அன்பென்ற மனம் வாங்க யார் கூடுவார் யார் கூடுவார் வாழபடி தேடுகிறேன் ஓ ஓ. நடம் பார்க்கிறார் யார் மாற்றுவார் இளம்பெண்ணின் கண்ணி யார் மாற்றுவார் எரிகின்ற நெஞ்சத்தை யார் தேற்றுவார் யார் தேற்றுவார் வாழவழி தேடுகிறேன் வா வா. உங்களிடம் நான் தேர்வட்டியாக இருந்தேனா? செய்ய வேண்டாம். எட்டாத மாங்கனியை எட்டி பறித்ததால்
தேவகி வயிற்றில் பிறக்கின்ற 8வது குழந்தையால் உனக்கு மரணம் எனக்கு மரணம் என்று சொல்லிவிட்டார்கள் பார்த்தாயா? ஆசிரியர் கூறிவிட்டார்களே. ஆகவே உங்களுக்கு உயிரோடு இருந்தால் தானே குழந்தை பிறக்கும். இப்போதே இருவரையும் கொன்று குவித்து விடுவேன் என்று கூறுகின்றாயே. உயிரோடு இருக்க கூடாது. நீங்க என்னப்பா? உயிரோடு இருக்க கூடாது. சொல்வதை கேள் கத்தா. எங்களுக்கு பிறக்கின்ற ஒவ்வொரு குழந்தையும் உடைய கருத்தில் கொடுத்து விடுகிறேன். உயிரோடு விட்டு விடப்பா, உயிரோடு விட்டு விடப்பா. வயதான கிழமை என்ன ஒவ்வொரு குழந்தையும் எல்லிட தர போறீங்களா? அப்ப கண்டிப்பா குழந்தை பிறகுமா? குழந்தையே பிறக்க கூடாது. இருவரும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்க்க கூடாது. அப்படி பார்த்தா தானே குழந்தை பிறக்கும். உங்கள் இருவரும் தனித்தேங்க பாதாள சிறை அடைச்சு வைக்க போகிறேன். ஓடி போங்க. காப்பாத்துடா, எங்களை நட்ட துணிதிட்டு வந்தா. அடப்பாவி. 58 வாட்டி இந்த மேய்ச்சை தூக்கி தூக்கி விடுறாங்க. எப்படி குழந்தை பிறக்கும்? தங்கை வயிற்றில் பிறக்கும் 8வது குழந்தையால் கட்டாய மரணம். கட்டாய மரணம் என்று சொல்லிவிட்டார் சிறியார். எதிரியே இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்தார். எனக்கு எதிரி பிறக்க போறேன்னு யாரு வயிற்றிலும் கிடையாது. என் தங்கை வயிற்றில் உடன் பிறந்த உன் தங்கை தேவகி வயிற்றிலே பிறக்கும் 8வது குழந்தையா கட்டாய மரணமா? அப்படிப்பட்ட குழந்தை நாட்டில் இருக்கலாமா? இருக்கக்கூடாது. ஆகையால் தான் குழந்தை பிறக்கும் வரை நீங்கள் இருக்க வேண்டிய இடம் எது தெரியுமா? உங்களை விட்டு இந்த பாவி எப்படியத்தான் நான் பிரிந்து பிரிக்க போறோமா? குழந்தை பிறக்க வரை என்று சொல்லுறா. சிறையில போட்டாலும் போடுடா. இருவரையும் ஒரே ரூம்ல போடுறான் தம்பிக்கு. இந்த குளூர்ல என்னடா பண்ண போறீங்க? வயசான காலத்துல எனக்கு உதவியா இருப்பாப்பா. 2 பேருக்கு பட்டாணி வாங்கிட்டாரு. ஒன்னா காப்பாக்க பல்லே இல்லையாடா. நேரம் போதா சீர்தலே கூட. ஏய் தெரியுதா? கல்யாணம் ஆனா பிடிக்கிறது தெரியுதா? இந்த இரும்பு துண்டை அந்த காந்தகம் கப்பிக்கொண்டது. ஆகையால் பாதாள சிறை. இது யாரை விட்டது? ஐயா, நகர்வலம் செல்வதற்காக தங்கை அழைத்து ஊர்வலம் சென்றார். ஆசைப்பட்டு கேட்டால் என்பதற்காக 8வது மாங்கனியை எட்டி பறித்ததா தங்கை தேவகி வயிற்றில் பிறக்கும் 8வது குழந்தை பிறந்தால் உங்களுக்கு எடுத்து கூறினேனே. இந்த சின்ன சின்ன குழந்தைகளை திருமணம் செய்து கொடுக்க போகின்றாயே. வேண்டாடா என்று பலமுறை எடுத்து கூறினேனே. திருமணம் செய்து இந்த பாதாள சிறையில் அடைபட்டு கிடக்கின்றோமே. வாழ வேண்டிய வயதில் இந்த வயதான கிழவனுக்கு திருமணத்தை செய்து கொடுத்து என் வாழ்க்கையே நாசம் செய்து விட்டாரே. அப்படி உடைக்க வேண்டாம். ஆண்டவன் எழுதப்பட்ட விதி இதுதான் இருந்தால் அந்த விதியை யாரால் மாற்றி எழுத முடியும்? வாழ்வி மண்ணாகி போமா, உயரம் நிலைதானா,
பிறந்தாச்சு மண்ணாகி போமா துயரம் நிலைதானா சிறையில இருவருக்கும் அழகான ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது. அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது. இந்த குழந்தை பிறந்த விஷயத்தை அந்த படுபாவி தெரிந்தால் அந்த குழந்தை ஆபத்து பிறந்து விட்டது. உன் தங்கை வயிற்றில் அழகான குழந்தை பிறந்திருக்கிறது. அழகான குழந்தை பிறந்து விட்டதா? ஆ, அப்படியே என் தங்கை எங்க இருக்கிறாள்? எங்கேயும் இல்லை, எதிர்க்க நின்னுக்கிறாங்க. அட பாவிகளா, எதுடா வந்தீங்க? ஏன்டா வந்தீங்க? குழந்தை பிறந்து விட்டதா? குழந்தையா? குழந்தை சத்தம் கேட்டது. இல்லையே. ஒருவேளை கருத்து ஒருத்தர் குள்ளல் ஏரியா குவா குவான்னு கத்துது. ஆமா, என் தங்கை என்ன ஒரு தப்பு தெரியுமா? கிழவனை கட்டி கொண்டு என்ன செய்ய போறோம்னு சொன்னால இப்ப எப்படி போந்துருக்க குழந்தை? குழந்தையே பார்க்கல, சத்தம் தான் கேட்டு. கையை மேல தூக்கு, கையை மேல தூக்கு. குழந்தை என்னடா எங்கேயோ குழந்தை கத்துக்கிறது. குழந்தைக்கு கிடையாது. வாடா, போகலாம். குழந்தை இல்லடா, வாடா. அது வா வா வான்னு கூப்பிட்டு நாங்க சும்மா போனா கூட வாடா. உனது கரத்தை என்னிட காட்டு. செல்ல பொண்ணு அண்ணனை பார்த்த உடனே ஓடி வந்து கட்டி வச்சு அண்ணா நீ கேட்டு அண்ணன் நம்ம ஓடு. வேண்டாம் அண்ணா. அண்ணா கையை நிறுத்து. சிறையில போட்டு நான் இந்த பூமியை விட்டு இருக்க வேண்டுமா? வயசானவங்களுக்கு எப்படி குழந்தை போகுது? எட்டாவது குழந்தை தானே வரணும். வயதான மாத்திரை சாப்பிட்டேன். இதெல்லாம் மரணம் வரணும். எட்டாவது குழந்தை கொடுக்கணும். இந்த குழந்தை ஐயா, ஆசிரியர் உரைத்த வாக்கின் பிரகாரம் உன் தங்கை வயிற்றில் பிறக்கும் 8வது குழந்தை யார் மரணம்? முதல் குழந்தை. முதலாக பிறந்த குழந்தை. போயிடுங்கப்பா, போயிடுங்கப்பா. நீ வாஜர் தானே? எங்களுக்கெல்லாம் கல்வி கற்றுக் கொடுத்தவாள். ஒரு தடாகத்தில காட்சியளிக்கிறது. 8 இதழ் கொண்ட ஒரு தாமரை மலரானது காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது. அந்த தாமரை மலரை 8 இதழ் கொண்ட தாமரை மலரை எப்படி எண்ணினால் 8வது இதழ் எது என்று கண்டுபிடிப்பார். எப்படி எண்ணி வந்தாலும் 8 தான். அப்போ இந்த முதல் குழந்தையை காட்டி 8வது குழந்தை என்று கொடுத்து விட்டார். பார்த்தாரி அத்துருவாங்களே. குழந்தை கொண்டு நல்லவங்களா சாவு வச்சு அப்புறம்
நான் செத்துடுவேன், அம்பகத்தை வாங்கி பங்கிட்டு போலான்னு பாக்குறீங்க. உங்க 15 பேரை சாவடிச்சுட்டு தாண்டா நான் எங்கப்பா உட்காந்து அப்புறம் சொல்லிட்டு போகிறார். கொடுக்கவில்லை நான் விட மாட்டேன். கொடுக்க முடியுமா? விட அழகாக என் நாட்டு இளவரசி தேவகி வயிற்றிலே பிறந்த முதல் குழந்தை நான் கொல்ல வேண்டும். ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாயோ? ஒரு பிள்ளை அன்றி எங்கு ஓர் பலர் இருக்கேன், இங்கு வந்து ஏன் பிறந்தா? ராஜா, நீ பிறந்த காரணத்தை அப்பவே தெரிந்திருந்தா உங்க அம்மாவுக்கு ஊசி போட்டு கலைச்சு வளர்ந்து ஆளாகிவிட்டார். என்னை பார்த்து மாமா மரணம் என்றால் உயிரோடு இருக்கக்கூடாது. வீசி வெட்டி வீசி எழுதி இதை பார்த்தால் கடுவாரி இந்த குழந்தையை உயிரோடு விட மாட்டானே. இது என்ன சோதனை ஆண்டவா, இது என்ன சோதனை ஆண்டவா. இறைவா, நாங்க யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு தண்டனை கிடைக்க வேண்டுமா? நாட்டில் எத்தனையோ பேர் குழந்தை இல்லாமல் வேதனையோடு இருக்கின்றார்களே, அவர்களுக்கெல்லாம் இந்த குழந்தை பிறக்க கூடாதா? அந்த பட்டுமாவின் கரத்தினால் உயிரை விடுவதற்காகத்தான் நீங்கள் வந்து பிறக்கின்றீர்களா? இறைவா, 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 இது கண்ணீரின் கதையோ? அடிக்கடி இது கண்ணீரின் கதையோ? இது கண்ணீரின் கதையோ? இல்லை காலத்தின் சதியோ? மாறாதோ இந்த வேதனை, தீராதோ இந்த சோதனை, வாழ்ந்த வாழ்க்கை போனதே, வாடும்